வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் வானரர் களம்காண் படலம். குன்றத்தில் சென்று தங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்த ராமபிரானிடம் சுக்ரீவன் தனது சேனையோடு சென்று வணங்கினான். அப்போது ராமபிரானால் அழிந்த அரக்கரின் பெரும் வலிமையையும் பெருமையையும் அறிந்து நடுக்கமும் திகைப்பும் கொண்டு வானரர்கள் ஒன்றும் உணர முடியாமல் நாணம் அடைந்தார்கள். சூரியகுமாரரான சுக்ரீவன் ராமபிரானிடம், ஐயனி, உம்மோடு உலகிலும் நீண்ட பெருஞ்சோனை போரிட்டதே, அந்த சேனையை நீர் வென்றது எப்படி என்று கேட்டான். அதற்கு ராமர் இதழ்களிலே குறுநகை தோன்ற, விபீஷ்ணனுடன் சென்று நீ களத்தை காண்பாய் என்றார். சுக்ரீவனுக்கு உடனே களத்தை காண வேண்டும் என்ற பெரும் விருப்பம் எழுந்தது. அவன் ராமபிரானை வணங்கி விடைபெற்று விபீஷ்ணனை அழைத்துக் கொண்டு தனது சேனையோடு ராமர் போர் புரிந்த களத்துக்கு சென்றான். அந்த போர்க்களத்தை கண்களால் பார்த்த வானரர்கள் பெரும் அச்சம் கொண்டார்கள். மேலும் அவர்கள் ஏக்கம் கொண்டார்கள், நடுக்கமடைந்தார்கள். அச்சத்துடன் அதிகமாக ஆரவாரித்தார்கள். வாய் பிதற்றத் தொடங்கினார்கள். உள்ளம் வெதும்ப வருந்தினார்கள். மெல்ல மெல்ல உயிர் நிலைக்கப் பெற்று மகிழ்ச்சி கொப்பளிக்க சிறப்புற்றார்கள். அப்போது அவர்களுக்கு உண்டான நிலையை யார் அறிந்து சொல்ல முடியும்? பின்பு வானரர்கள், ஐயனி, இக்களம் முழுவதையும் சரியாக பார்த்து அறிய வேண்டுமானால் 1000 ஆண்டுகளும் போதாது. ஆகவே நீர் எங்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்வீர் என்று விபீஷ்ணனிடம் கேட்டார்கள். விபீஷ்ணன் அவர்களின் விருப்பப்படியே அவர்களுக்கு அப்போதைய போர்க்களத்தின் நிலையை பற்றி சொல்லத் தொடங்கினான். நம்மவர்களே, ராமபாணங்களால் மாண்டு போன யானைகள் மலை போல குவிந்து கிடப்பதை பாருங்கள். கோடிக்கணக்கான அரக்கர்கள் ராம சரங்களால் சிதைந்து யானை பிணங்களின் மேல் கிடப்பதை பாருங்கள். குதிரைகள் மாண்டு கிடப்பதையும் கொடிச்சீலைகள் இரத்த வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்படுவதையும் பாருங்கள். கூத்து பயிலும் மாணவர்களுக்கு அக்கூத்தை கற்பிக்கும் பொருட்டு தாளமிட்டு கூத்தாடி காட்டுகின்ற பாதாசிரியர் போல கபந்தங்கள் கூத்தாட அதற்கேற்ப தாம் கைத்தாளமிட்டு கூத்தாடும் பேய்களை பாருங்கள். இறந்த அரக்கர்களின் உடம்பில் இருந்து வெளிப்பட்டு தம்மை கட்டும்படி நிற்கும் நரம்பு வலைகளில் இருந்து தப்பிச் செல்லும் பேய்களை பாருங்கள். ராமபாணங்களால் விழுந்த யானைகளின் தலைகள் ஒன்றாக இணைந்து புதியதொரு மிருகம் போல தோன்றுவதை பாருங்கள். இறந்து கிடக்கின்ற அரக்கர்களின் வாய் கோப தோற்றம் மாறாமல் நிற்பதுடன் புகை கனல்களுடனே ஒளிவிடுகின்ற ஓம குண்டம் போல விளங்குவதை பாருங்கள். செந்நிற வானத்தில் தோன்றும் இளம்பிறையை போல இரத்த வெள்ளத்திலே காட்சி தரும் யானைகளின் தந்தங்களை பாருங்கள். ரதத்தின் தாரை தன் மேல் முட்டுவதால் நடுப்பகல் சூரியன் உதய ஞாயிறு போல செந்நிறத்தோடு காணப்படுவதை பாருங்கள் என்றெல்லாம் போர்க்களத்தை நன்கு தெளிய வானரர்களுக்கு விபீஷ்ணன் காட்டிக்கொண்டே சென்றான். அவ்வாறு விபீஷ்ணன் சொல்லிக்கொண்டே போகும்போது வானரர்கள் அவனை வணங்கி, ஐயனே, நாங்களே கண்டாலும் நீர் காட்டிக் கண்டாலும் இமயத்தின் உச்சியை காண முடிந்தாலும் முடியுமே தவிர இறந்த இந்த அரக்கச்சேனையை முழுவதும் காண முடியாது. ஆகையால் இதனை சில காலம் பொறுத்து பார்த்துக் கொள்வோம். இப்போது சென்று திருமாலின் அம்சமான ஸ்ரீ ராமபிரானை காண்போம் என்று சொன்னார்கள். சரி, அப்படியே செய்வோம் என்றான் விபீஷ்ணன். எல்லோரும் போர்க்களத்தை விட்டு நீங்கி ராமர் முன்னே சென்று தொழுது நின்றார்கள். அவருடைய போர் வன்மையை எண்ணி வியப்புற்றார்கள். மேலே செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார்கள். தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.